நீங்கள் ஏன் எங்களை பிடிக்கணுங்கிற, எங்களை மாதிரி ஆளை பிடிக்க முடியாதுங்க. நாங்கள் ஆல் இண்டியா பர்மிட்டு பிடிக்க முடியாது. ஒருத்தர் இயல்பாக அவரோட பயணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கணும். அவ்வளோதான் விஷயம். அந்த டிராவல் நேரடியாக இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எப்போ வேணாலும் இங்கே இருக்கிற மனிதர்கள் செத்து போகலாம். அப்போ தினந்தோறும் சிவன் காப்பாற்றிக்கிட்டு தான் இருக்கிறான். அந்த சுவாசமாக மட்டும்தான் சிவனை பார்ப்பாங்க. அதனால தான் அவங்க வாழ்க்கையில் இந்த இடகலை பின்கலை இந்த 2 காற்றையும் இறைவனாக பார்ப்பாங்க. கேது திசை ராகு திசையிலலாம் ரொம்ப டைப்பில் குருவோடே இருப்பாங்க. அடுத்த திசை மாறினுச்சுன்னா பல்ட்டி அடிச்சிருவாங்க. இப்போ தம்பி, நீ ரொம்பலாம் யோசிக்காத. இப்போ நீ லவ் பண்ணுறேன்னு வச்சுக்க, இப்போ என்ன பண்ணுவா அதுக்கு லவ்வுக்கு? இல்லை, பொதுவாக லவ் பண்ணால் என்ன பண்ணுவா? அதுக்கு ஒரு தேரி இருக்குல்ல. என்ன பண்ணுவா தேரியில்? அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக ஒரு வேலை பண்ணுவாள்ல. ஆனால் எங்கள் பிரபஞ்சம் என்ன பண்ணுன்னா, உன்னை இம்ப்ரெஸ் பண்ணாது, ஆனால் உன்னை தேடி வரும். அப்போ இம்ப்ரெஸ் பண்ணாமே ஒரு காதல் வரணுங்கிறாங்க. புரியுதா? காதலுங்கிறது என்ன தெரியுமா? இம்ப்ரெஸ் பண்ணாமையே ஒரு தேவதை உன்னை தேடி வரணும். இது எப்படி இருக்கும்? இது யாருக்கு நடக்குது சொல்லுங்க? இது நடக்கிறவனால தான் இங்கே உட்காந்துரும். அது இம்ப்ரெஸ் பண்ணி வந்துச்சுங்களே, டோக்கன் போட்டுருவோம். புரியுதா? அவ்வளோதான் விஷயம். அப்போ இம்ப்ரெஸ் பண்ணாமல் நடந்துச்சுன்னா அவங்க வாழ்க்கையில் தேவையே இருக்காமல் போயிடும். இப்போ பண தேவை அப்படிங்கிறத ஒரு மனிதனால் விட்டு ஒழிக்க முடியுமா? ரொம்ப பிரபலமாக அந்த அம்மா மேடையிலே சொன்னாங்க, நான் பல மேடைகளில் பேசுகிறேன், ஃப்ரீயாக பண்ண முடியாது. அம்மாவுக்கு வீடு இருக்குல்ல, அம்மா போய் ஒரு மளிகை கடையில் போய் கேட்டால் ஃப்ரீயாக கொடுப்பாங்களா? அம்மாவுக்கு குடும்பம் இருக்குல்ல, அப்போ என் குழந்தைய சும்மா படிக்க வைக்க முடியுமா? இப்போ அதனால தான் ஒரு தொகையை கேட்டுக்கிட்டு நம்ம இந்த வகுப்பை எடுக்கிறோம் அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு ஒரு குடும்பம் இருக்குது, நமக்கு எல்லாம் இருக்குது. ஆனால் நாம் ஒரு தொகை கேட்குறோமா? அப்போ இந்த காற்று என்ன, அந்த காற்று என்னன்னு நீ பார்த்துக்க. அவ்வளோதான் விஷயம். அப்போ தானாக ஒரு காற்று வந்தால் நீ எதுவுமே கேட்காம ஹாயாக நடந்து போவ. அதான் நம்ம ஊரில் அவனுக்கு பேர் தான் சிவன் அடியார். இப்போ சிவன்கிறது எது? காற்று. அடியாருங்கிறது எது? அந்த சிவனுடைய காற்று இருக்கிறதுனால அந்த காற்றாலே அவன் வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறான். அதனால தான் சிவன் அடியார். புரியுதா? அப்போ நீ இயல்பா நீ பார்க்குக்கு போ, செல்ஃபோன் எடுத்துக்க, என்ன வேணாலும் பண்ணு. ஒரு நாள் உனக்குள்ள இயல்பாக ஒரு காற்று வரும். அந்த காற்று தக்க வச்சுக்க. என்ன மாதிரி ஒரு ஆளை பார்க்குறங்க அப்படின்னா என்னை விட்டுறாம கொஞ்சம் ஃபாலோ பண்ணு, கொஞ்சம் பாரு, கொஞ்சம் ஏதாவது நம்ம சம்மந்தமாக இருக்கிற ஒரு விஷயத்த கொஞ்சம் ஃபாலோ பண்ணி அப்படியே இயல்பாக போயிட்டே இருந்தேன்னா ஒரு நாள் என்ன பண்ணோன்னா இந்த காற்று என்ன பண்ணோன்னா உன்னோட டைரி எடுக்கும், இப்படி பார்க்கும். ஒரு தேவையில்லாத பேஜெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கிழிச்சிட்டு ஓடிடும். புரியுதா? அப்புறம் நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணாங்கிற மாதிரி 4 பக்கத்தை இல்லாமல் போயிடும். புரியுதா? நீ 5 பொண்ணை கடந்து வரணும் காதலில். இப்போ நான் வந்தேன்னா நடுவில் நான் அந்த 5 பொண்ணு பக்கத்தையே எடுத்துகிட்டு போயிடுவேன். அப்போ ஒரே பொண்ணு தான் வருவா, அவள் தேவதையாக வருவா. புரியுதா? அதான் உயர்ந்த காற்று. நான் உன்னை கல்யாணத்தை பிடிங்கிட்டு போயிட மாட்டேன், இடையில 5 பேர் கிராஸ் அவளை பிடிக்கிட்டு ஓடிடுவேன். அவ்வளோதான் விஷயம். புரிஞ்சுச்சா? இவ்வளோதான் அது. அப்போ அதுதான் இயல்பு. அப்போ நீ திறத்தாமைய அதுவே நடக்குங்கிறதான் விஷயம். அப்போ ஒருத்தரை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் அந்த ஃபாலோப்பில் என்ன ஆகுனா மாற்றம். ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்தில் போய் உட்காந்தா ரொம்ப நல்லா இருக்குது, ஆனந்தமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறேன்னு வச்சுக்க. ஃபீல் பண்ணியிருக்கியா என்னைக்காது? ஒரு இடத்த ஃபீல் பண்ணியிருக்கியா? அந்த மாதிரி தான் நாங்கள்லாம். நீ கொஞ்சம் ஃபாலோ பண்ணனா ஆனந்தமாக இருக்கும். புரியுதா? அது இந்த ஆனந்தம் இல்லை, வேற ஆனந்தம். அவ்வளோதான் விஷயம். அப்போ வாழ்க்கையில் இருக்கிற சில முரண்களை அது களையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிதானே? வேற யாருக்கு என்ன கேட்கணும்? விட்டுறோம், பிடிக்கிறோம். நான் உங்களை பிடிக்கவே சொல்லலையே, நான் உங்களை பிடிக்க சொல்லலையே, நான் உங்களை பிடிக்க சொல்லலை. காலைல எழுந்திரிச்சோன்னே என்ன பண்ணுறீங்க? சரி, அதை விட்டுருங்க. வீட்டுக்கு என்ன பண்ணுறீங்க? வீட்டுக்கு பால் பாக்கெட்டு பேப்பர்லாம் வாங்குவீங்கல்ல, அந்த மாதிரி ஒன்று பண்ணுவீங்களா? ரொட்டீனாக ஒன்று பண்ணுவீங்கல்ல. அந்த மாதிரி ஒரு குருவை இயல்பாக அவரை பிடிச்சிக்கிட்டு அவரை ஃபாலோ பண்ணிங்கன்னா அவரும் உங்களை துரத்துவார்.
புரியுதுங்களா? ஒரு நாய்க்கு 2 பிஸ்கட் வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த நாய் உங்களை விடுமா? துரத்துது இல்லை? அந்த மாதிரி நாயா வருவோம் காட்டுறா. இதுதான் உண்மையான ரகசியம். நீங்க ஏன் எங்களை பிடிக்கணுங்கிற, எங்களை மாதிரி ஆளை பிடிக்க முடியாதுங்க. நாங்க ஆல் இண்டியா பர்மிட்டு, பிடிக்க முடியாது. எங்களை பிடிக்கவே முடியாது, பிடிக்கவும் வேண்டாம். அதுதான் இங்க தவறா நடக்குதுங்கிறேன். ஒருத்தரை பிடிக்க வேண்டாம். பிடிச்சிங்கன்னா பக்தி, டிவோட்டி ஆயிடுவீங்களே. என்ன பிடிச்சிட்டீங்கன்னா நீங்க டிவோட்டி. அப்ப அதிதீவிரமான இவர் இருக்காருன்னு பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க? ஞாயிற்றுக்கிழமை சிக்கன் வாங்குவீங்க, அடுத்தது ஏதோ ஒன்று பண்ணுவீங்க. அப்புறம் கசம்சா வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்துட்டு நான் இருக்கேன்னு எனக்கு இப்போ 2 போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நான் என்ன பண்ண முடியும்? அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த கசம்சாவே விடமாட்டாங்க, கசகசா நீங்கள் போடும்போதே எடுத்துருவேன். அவ்வளோதான் விஷயம். இப்போ வாழ்க்கையில் நம்மளை மாதிரி ஒருத்தருடைய குரலையோ, நம்மளை மாதிரி ஒருத்தர் எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் பார்க்குறதையோ அப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா லைஃப்பில் என்ன ஆகும்னா, நீங்கள் எங்கெங்கெல்லாம் தவறு உங்களுக்குள்ளே நடக்க போகுதோ அதை எண்ணமாக கூட நைட்டு 12 மணிக்கு நீங்கள் ஒரு தவறாக கூட ஏதாவது ஒரு விஷயத்த உங்களுக்குள்ள ஒரு தாட்டு கூட வரலாம், நம்ம இந்த வாழ்க்கையே வேண்டாம், மாடியிலிருந்து குதிச்சிடலான்னு. அப்போ கூட உங்கள் எண்ணத்துக்குள்ளே பூந்து உங்கள் எண்ணத்தை மாற்றி விட்டு போயிடும். புரியுதுங்களா? இப்போ நீங்கள் எப்பயுமே என் கூட இருந்து என்ன சொல்லி என்ன அப்படியே உள்ள அமைக்கியா வச்சிருக்கீங்க? அப்படி இல்லைல்ல. வாழ்க்கையில் ஒன்று தான் முக்கியம். ஒருத்தர் இயல்பா அவரோட பயணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கணும். அவ்வளவுதான் விஷயம். அந்த டிராவல் நேரடியா இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. புரியுதுங்களா? அவ்வளவுதான். அப்ப நான் சிவன்னா யாருன்னே தெரியாது, யாருக்குமே தெரியாது. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, சிவபெருமானே உன்னை நான் நம்புறேன், என்னை நீ காப்பாத்து, நான் உண்மையவே நம்புறேன் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த சிவனை ஒரு நிமிஷம் அப்படி மௌனமா அப்படி நினைச்சிட்டு அவரோட பயணத்தை தொடங்குறாரு. அவ்வளவுதான். அப்ப அடுத்தது என்னன்னா, அவர் சிவனே நினைக்கல. அப்ப அடுத்தது அவர் எங்கேயோ ஒரு இடத்துல காப்பாற்றப்படுறாரு, எங்கேயோ ஒரு இடத்துல சேவ் பண்ணப்படுறாரு. இப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இங்க இருக்கிற நிறைய பேரை சிவன் காப்பாத்திக்கிட்டே இருக்கிறாரு. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, சிவன் பணம் கொடுத்து கார் கொடுத்து காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க. தினந்தோறும் ஒரு மனிதன் கீழே விழுந்து செத்து போயிடுவான். எப்ப வேணாலும் இங்க இருக்கிற மனிதர்கள் செத்து போகலாம். அப்ப தினந்தோறும் சிவன் காப்பாத்திக்கிட்டு தான் இருக்கிறான். அப்ப உசுரை காப்பாத்துறது அவங்களுக்கு முக்கியம் கிடையாது. அவங்க ஏதாவது வெளிப்படையா பொருளாதான் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்ப நீங்க எப்ப வேணாலும் நீங்க பைக்கு சேஃப்டியா ஓட்டுறீங்க, கார் சேஃப்டியா ஓட்டுறீங்க, நீங்க நினைக்கிறீங்க ஒரு சின்ன ஃபால்ட் வந்துடலாம். அப்ப அந்த இடத்துல உங்களுக்கே தெரியாம உங்களை காப்பாற்றப்படுது. அப்ப உங்களுக்கே தெரியாமனா இந்த இடத்துல சுதாரிச்சு நான் பிரேக் அடிச்சிட்டேன், நீ பிரேக் அடிக்கல, உனக்குள்ள காற்றா நான் தான் அடிச்சேன். இதுதான் விஷயம். இப்ப இந்த மாதிரி எல்லாம் இப்படி கண்ணிமிக்கிற நேரத்துக்குள்ள ஒரு அலைவரிசை உள்ள வரும். இதுதான் விஷயம். இது ரொம்ப முக்கியம். அது நம்ம நூல் பட்டம் விடுற மாதிரி நூல் வேண்டாம். நான் அதான் சொல்றேன், இதுதான் ரகசியம். இதை யாராலையும் கடைபிடிக்க முடியாது, ஃபாலோ பண்ண முடியாது. ஒரு குருவை கமிட்மெண்ட் இல்லாம பிடிக்கணும். ஒரு பொண்ணை காதல் இல்லாம மனைவியாக்கணும். அவ்வளவுதான் விஷயம். இதை நீங்க பண்ணிட்டீங்கன்னா நீங்க பெரிய ஆள். புரியுதுங்களா? பக்தி, வாலிண்டர், சீடர் இதெல்லாம் கிடையாது. ஒரு குருவை எப்படின்னா, அந்த குருவை பாசமே இல்லாம அந்த குருவோட விஷயத்த நம்ம பார்க்கணும். அவ்வளவுதான் விஷயம். அதுக்குள்ள ஒருத்தரால பண்ணணும். இந்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த சிவனடிகார்கள் அத்தனை பேரும் அந்த சுவாசமா மட்டும்தான் சிவனை பார்ப்பாங்க. அதனாலதான் அவங்க வாழ்க்கையில இந்த இடகளை பின்களை இந்த 2 காற்றையும் இறைவனா பார்ப்பாங்க. அப்படியே ஒரு நிமிஷம் அவங்களுக்குள்ள இந்த காற்றை ஒரு நிமிஷம் அப்படி பார்ப்பாங்க, இந்த காற்றை ஒரு நிமிஷம் பார்ப்பாங்க. இறைவனை தரிசிச்சுட்டோம், அப்படியே இறங்கி போவான். போனோடனே அப்படியே சுட சுட வெண்பொங்கல் அவனுக்கு கைக்கு வரும். ஏன்னா பார்த்தது யாரை பார்த்தான்? இறைவனை பார்த்துட்டான். அப்ப இதுதான் விஷயம். நீங்க வேற டைப்பா ஹேண்டில் பண்ணும்போது சிக்கலாம். அப்ப இதை என்ன பண்றான்? கோயில 3 தடவை சுத்தணும், 9 தடவை சுத்தணும், மலை ஏறணும். என்ன பண்றான்? இந்த சுவாசத்துல கவனத்தை வச்சு இப்படியே சுத்துறான் 3 டைம். இந்த பக்கம் சுவாசத்தை கவனம் வச்சு இப்படி சுத்துறான் 3 தடவை. அப்புறம் இப்படியே சுவாசத்தை 2 பக்கம் கவனம் வச்சு மேல இப்படிங்க பார்க்கறான். பார்த்துட்டான் கருவறையில கடவுளை. கோயிலுக்கும் போறதில்ல, மலைக்கும் போறதில்ல, சாமியும் கும்புறதில்ல, அப்படியே சிவசிவான்னு நடந்து போயிட்டே இருக்கிறான். அப்ப தில்லைக்கு போறான், கோபுரத்துக்கிட்ட அப்படியே நிக்கிறான், அப்படியே காற்றை பார்க்கறான். ஒரு நிமிஷம் அப்படியே நிக்கிறான், நின்றுட்டு அப்படியே போறான். போய் ஒரு டீ கடைக்கிட்ட போய் நிக்கிறான். ஒருத்தன் டீயை படாந்து கொடுக்குறான். அப்ப ஒருத்தன் முடியாந்து, சுவாமி உள்ளதான் நடராஜர் இருக்கிறார், உள்ள போய் பார்க்கலையா அப்படின்னா. நான் பார்த்துட்டேனேங்கிறான். என்னடா எங்க பார்த்தாரு? மேல காட்சி கொடுத்துருப்பாரா அப்படின்னா. அதெல்லாம் கிடையாது, அந்த காற்று தான்.
அப்போ ஒரு சிவனடியாருக்கு என்னன்னா, இந்த காற்று தன்மை மாறும். நடராஜன் வரும்போது அதை கண்டுபிடிச்சிருவாங்க. இப்போ நான்லாம் இருக்கிறேன்னா, உயர்ந்த காற்று எனக்குள்ள வரும்போது யாரோ வந்திருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிடும். இப்போ புரியுதுங்களா? அப்ப இறை தரிசனம் கோயிலுக்குள்ள இல்லை. இதுதான் விஷயம். அப்ப அவன் கோயிலுக்குள்ளேயே போகாம எத்தனையோ சிவனடியார்கள் இந்த சாலை முழுக்க நடக்கும். அப்ப கோயிலுக்குள்ள கருவறைக்குள்ள எத்தனையோ பெரிய பெரிய ஆளுங்க போய் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்க எல்லாம் போய் நவருங்க பார்த்துருவோம் அப்படிங்கிறீங்க. அங்க அவன் இல்லை. அவன் இப்படி காற்றை பார்த்துட்டு பாடுறான் 2 பாட்டை வேற. புரியுதுங்களா? ஏன் பாடுறான்னா அந்த காற்று அப்படியே உள்ள போய் அப்படியே வாகிட்டு அவனை ஒரு அப்படியே ஒன்று பண்ணிருது. அப்ப பாடுறான் அப்படியே தன்னை மறந்து. அப்படிதான் அருணகிரி போனான். இதுக்கு போனான், எங்க திருச்சிக்கு பக்கத்துல விராலிமலைக்கு. அப்ப போய் அந்த கருவறையில நின்று முருகா அப்படிலாம் இல்லை, கீழே நின்று அப்படி மலையை பார்த்தான். அந்த காற்று அப்படி உள்ள போனதை பார்த்தோன்னே அவனுக்குள்ள அப்படியே மெய் சிலுத்து போச்சு அப்படியே உடலு. இப்போ பாடுனான். 2 லைனை பாடிட்டு அப்படியே நடந்து போனான். புரியுதுங்களா? அவ்வளவுதான். அப்ப ஒரு ஒரு வடிவம் உங்களுக்குள்ள வரும். உங்களுக்குள்ள நான் வருவேன். அப்ப ஒரு 2 செகண்டு கிரைண்டர் மிக்சியெல்லாம் விட்டுட்டு அப்படியே அப்படியே அமைதியா இருந்தா முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான், போய் வேலையை பாருங்க, போயிட்டே இருக்கலாம். அப்புறம் அடுத்து தேவைப்படும் போது வருவேன். புரியுதுங்களா? அரிசி அதிகமாக போடணும், உளுந்து அதிகமாக போடணும், வெந்தயம் எவ்வளவு போடணும், கம்மியாக தானே போடணும். அந்த மாதிரி நாங்கள் வெந்தயம் மாதிரி தேவைக்கு தான் வருவோம். அதிகமாக போட்டால் ஜன்னி வந்து செத்து போயிடுவோம். புரியுதா? அவ்வளோதான். அதிகமாகலாம் போய் காட்டுற போய் கொடுத்துட்டு எனி டைம் கொடுத்துட்டு வச்சுங்களேன், அப்புறம் இதுதான் இப்படி ஆயிடுவீங்க. பார்த்துக்கங்க. வேற என்ன, யார் என்ன கேட்கணும்? இது 100% நானும் தேர்வு செய்யல, நீங்களும் தேர்வு செய்யல, பிரபஞ்சம் தான். அந்த பிரபஞ்சங்கிறது ஒரு உயர்ந்த காற்று. அந்த உயர்ந்த காற்று என்னன்னா, என்ன மாதிரி ஒருத்தரை உருவாக்கி ஆப்போசிட்ல இருக்கிற உங்களுக்குள்ள அந்த காற்று தன்மையை வர வச்சு, இந்த மாதிரி உயர்ந்த ஒருத்தரை போய் பாரு, நீ மீன் குழம்புலேருந்தும் உன்னுடைய வீட்டிலேருந்தும் இதுலேருந்து விடுபடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்போ இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். லைஃப்ல ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அதுதான் வாழ்க்கையோட தத்துவம், வாழ்க்கையோட புரிதல். இப்போ நீங்க வாழ்க்கையில எத்தனை வயசாகுது உங்களுக்கு? 68 வயசுல உங்களுக்கு ஒரு ஞானம் கிடைச்சிருச்சுன்னு கண்ணீர் விட்டு அழுவீங்க. ஏன் அழுவீங்கன்னா, இந்த 68 வருஷ வாழ்க்கையினால 68 வருஷ வாழ்க்கைனால தான் அந்த ஞானமே கிடைக்குது. இப்போ இங்கே ஒவ்வொருத்தரையும் நம்ம சந்திக்கிறதுக்கு என்ன காரணம்னா, உங்க புக்கு அவ்வளோ கண்ணீரா இருக்கு. நீங்க அழுதா பரவாயில்ல, உங்க புக்கை தொட்டா புக்கே அழுவுது. அவ்வளோ சோகம். புக்கை தொடும்போதே சோகமா இருக்கு. அப்ப அந்த உழைப்புக்கு ஒருத்தன் காற்றா காப்பாற்றணும். அப்ப அவன் என்ன சொல்றான்னா, உன்னுடைய உள்பயன், உன்னுடைய ஜென்மத்துல நீ உன்னையும் அறியாம என்னையும் அறியாம இப்படி உலாவி வர்ற ஒரு நாள் உன்னை நான் தடுத்து ஆட்கொண்டு என்னை உணர வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தேன். அதே மாதிரி நான் வந்திருக்கிறத உன்னை ஏதோ ஒரு வடிவத்துல பார்ட்டைமாச்சு என்னை கூட்டியாந்து என்னை பார்த்துட்டு போ அப்படிங்கிறது தான். ஒரு தாய் என்ன சொன்னான்னா, மகனை மகள்கிட்ட சொன்னானா, நான் ஒரு வேற காட்டில் இருக்கிறேன், அவ்வப்போது என் பிள்ளைய அழைச்சாந்து என்கிட்ட காட்டுங்க அப்படின்னாலும். அந்த மாதிரி இந்த மாதிரி பிள்ளைங்களை அவ்வப்போது சிவபெருமான் என்ன சொல்றாருன்னா, நீங்க ஒருத்தனை பார்க்காதீங்க, அவன் உடம்புக்குள்ள நான் தான் இருக்கிறேன், அவ்வப்போது உங்களை பார்க்கறதுக்காக கூட்டிட்டு பார்த்துட்டு போறேன் அப்படிங்கிறது தான் அதோடைய வடிவம். அப்போ வாழ்க்கையில நம்ம பட்ட கஷ்டத்துக்காக தான் அந்த காற்றே நம்மளை பார்க்க வருது. புரியுதுங்களா? அவ்வளவுதான் இதோட விஷயம். இப்போ ஒரு ராஜா இருக்கிறான்னு வச்சுங்களேன், அவரை காற்று பார்க்காது. அவரை அவரை உணர்றதுக்கு ரோடா அலைய விட்டுரும். புரியுதுங்களா? அப்ப என்னன்னா, அவர் 15-20 ஆண்டுகளா தேடுவார். துறவரை எடுத்து இறைவனை தேடிக்கிட்டே இருப்பாரு. இப்ப பொதுவா இவங்களுடைய கணக்கெல்லாம் வேற. நீங்க இவங்கெல்லாம் தேடுறாங்கன்னு எதாவது நினைச்சிடாதீங்க. வேற இவங்க ஸ்டைலே வேறங்கிறேன். அது வேற. இன்னைக்கு இவங்க சில பேர் கேது திசையில, அப்ப நம்ம கொஞ்சம் பிடிச்ச திசை வந்திருக்கு, அப்ப கொஞ்சம் ஆன்மீகமா கோயிலுக்கு போவான், கொஞ்சம் பக்தியா இருப்பான், அதனால நான் அவனோட டச்சில் இருப்பேன். கேது முடிச்சு சுக்கிரன் வந்துடும், அவன் பொம்பளை பிள்ளையோட டச்சில் போயிடுவான், நான் வெளியில வந்துடுவேன். இவ்வளவுதான் விஷயம். என் கூட நிறைய பேர் கேது திசை ராகு திசையிலெல்லாம் ரொம்ப டைப்ல குருவோடே இருப்பாங்க. அடுத்த திசை மாறினுச்சுன்னா பல்ட்டி அடிச்சிருவாங்க.
புரியுங்களா? அப்போ நாம் என்னன்னா அவங்கள விட மாட்டோம். அவங்க பல்ட்டி அடிக்கிறத பார்த்துக்கிட்டே உட்காந்துருப்போம். அப்போ ஒரு பல நாள் பல்ட்டி அடிச்சதுக்கப்புறம் ஒரு நாள் போவோம், முடிஞ்சிச்சா, ஆசை தீர்ந்துச்சா, வந்தேன் அப்படின்னு சொல்லி உள்ளே போனோன்னா அப்போ அழுவீங்க. ஏன் முன்னாடியே பல்ட்டி அடிக்கிறத நிறுத்திருக்கலாமே அப்படின்னா, இல்லை எங்களை பல்ட்டி அடிச்சு தான் ஆகணும், நானே பிறப்படுத்தாலும் இந்த மாதிரி குட்டிக்காரனை அடிச்சு தான் ஆகணும், இது தலையெழுத்து, இது முன் ஜென்மத்தோட தொடர்பது, அதனால் அதை பற்றி வருத்தப்படாத, இப்பயாவது உன்னை தடுத்து ஆட்கொண்டனே அப்படிங்கிறது தான் அதோட விஷயம். இவ்வளோதான் விஷயம்.